உலகை திரு அவைக்கு அழைத்து வந்தவர் திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல். ஆன்மீகவாதியாய், அமைதியின் உருவமாய், சமூக சீர்திருத்தவாதியாய், குருவாய், ஆயராய், கர்தினலாய், அருளாளராய், திருத்தந்தையாய், இறுதியில் புனிதராய், காண்போருக்கு ஞான ஒளியாய் திகழ்ந்திடும் மாமனிதர் நம் புனிதர். தன் வாழ்வாலும் பணிகளாலும் தனித்தடம் படைத்தவர். போலந்து நாட்டில் இராணுவ அதிகாரியாக பணியாற்றிய திரு கரோல் ஒய்த்திவா மற்றும் திருமதி எமிலியா தம்பதியினருக்கு 1920ஆம் ஆண்டு மே 18இல் 3வது குழந்தையாக பிறந்தார். இவர் பெயர் கரோல் ஜோசப் ஒய்த்திவா. முதல் குழந்தை எட்வர்ட், 2வது ஓல்கா, 3வது கடைக்குட்டி என்பதால் செல்லமாக வளர்த்தார்கள். குழந்தை கரோலும் நகைச்சுவை குணமும் அன்பு செய்யும் மனமும் படைத்தவராக காணப்பட்டார். இவருடைய செல்ல பெயர் லோலக். படிப்பில் மட்டுமல்லாமல் இலக்கியம், இசை, கலை, நாடகம், பாடல், கதை எழுதுதல் மற்றும் விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினார். 1929இல் ஏப்ரல் 13ஆம் ஆண்டு தனது 9 வயதில் தன் அன்பு தாயை இழந்தார். மருத்துவராக பணியாற்றி வந்த தன் அண்ணனை அதிகம் நேசித்தார். ஆனால் அந்தோ பரிதாபம், தாய் இறந்த 3 ஆண்டுக்குள் சகோதரன் எட்மண்டும் நச்சு காய்ச்சலுக்கு பலியானார். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்ததும் தந்தையுடன் 1938ஆம் ஆண்டு குடியிருப்பை மாற்றிக்கொண்டார். தாயில்லா பிள்ளை என்ற உணர்வு தன் மகனுக்கு வந்துவிடக் கூடாது என்று எண்ணி தந்தை கரோல் ஒரு தாயாக, நண்பனாக, சகோதரனாக இருந்து மகனை வளர்த்து வந்தார். 1938இல் ஜெகிலோனியன் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பிற்காக சேர்ந்தார். அடுத்த ஆண்டே ஜெர்மானிய நாசிகளின் படையெடுப்பால் போலந்தில் பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் மூடப்பட்டன. 1940இல் வயிற்று பிழைப்பிற்காக பகலில் கல்குவாரியில் கல்லுடைக்கும் தொழில் செய்து மாலையில் கல்வி கற்கவும் சென்றார். 1941 பிப்ரவரி 18ஆம் நாள் இதய அடைப்பு நோயினால் தந்தை இறந்து விடுகிறார். அப்போது இவரின் வயது 20. 12 மணி நேர முழந்தாளிட்டு தந்தைக்காக மன்றாடினார். ஒரு நாள் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு நோக்கி வந்து கொண்டிருந்த வேளையில் ஜெர்மன் இராணுவ வாகனம் ஒன்று இவர் மீது மோதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் தனிமை தந்த உணர்வுகள் அவரை எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தூண்டின. தன்னை போல் தாய் தந்தையை இழந்து அனாதையாக வாழ்வோருக்கு பணி செய்திட ஒரு குருவாக அர்ப்பணிக்க முடிவு செய்தார். இறைவனின் அளவற்ற பராமரிப்புக்கு நன்றிகடனாக தன் வாழ்வை அவருக்காக அர்ப்பணிக்க முடிவெடுத்தார். அழைப்பு எல்லோருக்கும் உண்டு. ஒவ்வொருவரும் வெவ்வேறு பணிக்காக அழைக்கப்படுகின்றனர். கரோலின் இறையளத்தலின் முதற் காரணம் அவரது பெற்றோர். இறக்கும் தருவாயிலும் தன் மகனோடு இறை வார்த்தையை வாசித்து ஜெபித்த தாய். இராணுவ அதிகாரியாக இருந்த போதிலும் ஜெப வாழ்வை தன் வாழ்வின் மூலதனமாக கொண்ட தந்தை. பள்ளி தோழர்கள், உடன் ஊழியர்கள், பங்கு தந்தையாகிய பணியாற்றிய சலேசியன் குருக்கள் முதலானோர் இவருக்கு துணை நின்றனர். 1942ஆம் ஆண்டு குரு மாணவராக சேர்ந்தார் கரோல். 1.5 ஆண்டுகள் ஆயர் இல்லத்திலேயே பயிற்சி பெற்றார். கிராக்கோவில் உள்ள உயர் குருமடத்தில் கரோல் படிப்பை தொடர்ந்தார். 1946ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் அனைத்து புனிதர்களின் திருவிழாவன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1947இல் ஒரு பயணத்தின் போது தந்தை கரோல் தந்தை பியோவை சந்தித்தார். அவரிடம் ஒப்புரவு அருளடையாளத்தையும் பெற்றார். அப்போது தந்தை பியோ அவரிடம், ஒரு நாள் நீ திருச்சபையின் உயர்ந்த நிலைக்கு வருவாய் என்றார். 1948இல் தன் சொந்த நாட்டில் கால் பதித்து மண்டியிட்டு பூமியை முத்தமிட்டு தூய ஆரோபண அன்னை ஆலயத்தில் தனது குருத்துவ பணியை தொடர்ந்தார். 1949 முதல் 1953 வரை புளோரியன்ஸ் நகரில் பணியாற்றினார். அதன் பின் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் லூப்ளின் பல்கலைக்கழகத்தில் ஆசிரிய பணியையும் மேய்ப்பு பணியையும் செய்து வந்தார். 1958இல் தனது 38வது வயதில் கிராக்கோ மறைமாநில துணை ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1563இல் மறைமாநில பேராயராக நியமிக்கப்பட்டார். ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு 2 அறைகள் கொண்ட எளிமையான இல்லத்தில் தங்கினார். 1962இல் 2ஆம் வத்திக்கான் சங்க முதல் அமர்வுக்கு ரோமைக்கு சென்றார். திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்களின் எண்ணங்களாலும் செயல்பாட்டாலும் கவர்ந்தெழுக்கப்பட்டார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் குருத்துவத்தில் பங்கேற்கின்றனர். எனவே இறை மக்களை பற்றியும் பேச வேண்டும். திருச்சபை இன்று மக்கள் மைய திருச்சபையாக மாறியிருக்கிறது என்றால் அது ஆயர் கரோல் அவர்களே சாரும். திருத்தந்தை 6ஆம் பவுல் இவரை பேராயராக உயர்த்தினார். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் முக்கிய ஏடுகளில் ஒன்றாகிய இன்றைய உலகில் திரு அவை என்ற கொள்கை திரட்டை தயாரித்த ஆணைக்குழு உறுப்பினராக இருந்து செயலாற்றினார்.
திருச்சபை குறுகிய கண்ணோட்டத்திலிருந்து பரந்த பார்வையில் உலகை நோக்க இது பேருதவியாக அமைந்தது. இன்முகம் கொண்ட இவரது அர்ப்பண வாழ்வு கண்ட திருத்தந்தை 6ஆம் பவுல் 1967ஆம் ஆண்டு இவரை கர்தினலாக உயர்த்தினார். அப்போது அவருக்கு வயது 47. திருச்சபையின் தலைவராக புன்னகை திருத்தந்தை 1ஆம் யோவான் பவுல் செயல்பட்டு கொண்டிருந்த போது தான் பொறுப்பேற்ற 33 நாட்களில் இறைவனடி சேர்ந்தார். அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க கர்தினால் கரோலோடு மொத்தம் 109 கர்தினல்கள் ரோமில் உள்ள சிஸ்டேன் ஆலயத்தில் ஒன்று கூடினர். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. 109 வாக்குகளில் 103 வாக்குகள் கர்தினால் கரோலுக்கு விழுந்திருந்தது. காட்சி மாடத்தில் கர்தினால் ஃபெலிசி மக்களுக்கு தோன்றி, நமக்கு ஒரு புதிய திருத்தந்தை கிடைத்துள்ளார், அவர் 2ஆம் யோவான் பவுல் என்ற பெயரை ஏற்றுள்ளார் என்றார். 455 ஆண்டுகால இடைவெளியில் இத்தாலியன் அல்லாத ஒருவர் ரோமே ஆயராக திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வரலாற்றில் போலந்து நாட்டை சார்ந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. 264வது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட போது இவருக்கு வயது 58. 1978 அக்டோபர் 22 பொறுப்பேற்றார். உலகெங்கிலும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை மெய்ப்பித்து காட்டியவர். 1986 பிப்ரவரி 1 இந்தியா வந்தார். இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் திருப்பலி நிறைவேற்றினார். பிப்ரவரி 5 தமிழகம் வந்தார். புனித தோமா சிற்றாலயத்தில் இறைவேண்டல் செய்தார். புனித சவேரியார், தோமையார், அருளானந்தர் ஆகியோரின் காலடிப்பட்ட மண்ணில் நாம் அனைவரும் சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்றார். 1981 மே 13 ரோமை புனித பேதுரு சதுக்கத்தில் மக்கள் நடுவே பவனி வருகில் துருக்கி நாட்டை சேர்ந்த அகமது அலி அக்ஷா துப்பாக்கியால் திருத்தந்தையை சுட்டார். தீவிர சிகிச்சைக்கு பின் நலமடைந்தார். தன்னை சுட்டவர் அடைப்பட்டிருந்த சிறைக்கு சென்று மன்னிப்பு வழங்கினார். திரு அவையின் தவறான செயல்களுக்காகவும் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியவர் நம் திருத்தந்தை. சிறப்பு ஆண்டுகளை அறிவித்த சிந்தனையாளர். மீட்பரின் ஆண்டு, மரியா ஆண்டு, நற்கருணை ஆண்டு, நம்பிக்கையின் ஆண்டு, மாபெரும் யூபிலி 2000, குருக்கள் ஆண்டு, புனித பவுல் ஆண்டு. 2002 தொடங்கிய ஜெபமாலை ஆண்டின் செயல்பாடாக உலகின் மறையுண்மைகள் உருவாக்கப்பட்டன. இவரது பணிக்காலத்தில் 482 பேரை புனிதர்களாகவும் 1338 பேரை அருளாளர்களாகவும் 231 பேரை கர்தினலாகவும் உயர்த்தியுள்ளார். 14 திருத்தூது மடல்கள், 15 திருத்தூது வேத அறிக்கைகள், 11 திருத்தூது விதி தொகுதிகள், 45 திருத்தூது கடிதங்கள் என 5 நூல்கள் எழுதியுள்ளார். உலகின் எல்லா இடங்களிலும் நற்செய்தி அறிவித்த ஒரு மனிதர் 2005 ஏப்ரல் 2 தமது 84வது வயதில் நம்மை விட்டு பிரிந்தார். பல நாட்டு அரசர்களும் தலைவர்களும் திரு அவைக்கு இரங்கல் செய்தியை தெரிவித்தன. நம் இந்திய அரசும் 3 நாட்கள் துக்கம் அனுசரித்தது. ஏப்ரல் 4 முதல் 7 வரை மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. ஏப்ரல் 8 திருத்தந்தைகளுக்கான கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அவரது இறுதிச் சடங்கில் சுமார் 40 லட்சம் மக்கள் கலந்து கொண்டனர். 2011 மே 1 அவருக்கு அருளாளர் பட்டம் அளித்தார் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட். 2014 ஏப்ரல் 27 உலக திருச்சபையின் ஒரு புனிதராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டார். திருத்தந்தை 2ஆம் யோவான் பால் அவர்கள் பதவியேற்ற அக்டோபர் 22ஆம் நாளை அவரது திருநாளாக ஆண்டுதோறும் கொண்டாட திருச்சபை நம்மை பணிக்கிறது. மரணம் எல்லோருக்கும் பொதுவானது, ஆனால் எல்லோருக்கும் நிரந்தரமானதல்ல. நம் திருத்தந்தை வாழ்ந்த முறையும் வாழ்வித்த முறையும் இன்று வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் இறந்தாலும் இரவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வரலாற்றையே வசீகர தலைமையால் ஈர்த்த திருத்தந்தை புனித 2ஆம் யோவானிடம் விளங்கிய ஆற்றல்மிகு ஆசிகளும் அருங்குணங்களும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் என்றும் துணை நிற்பனவாக.